உன் உடம்பு நீ நல்லா கவனிச்சுக்கப்பா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ உன் உடம்பு பாத்துக்க. போன காரியம் வெற்றி அடையாம நான் திரும்ப மாட்டேன். என்ன வீசுது மணி? எதையாவது கொண்டு வந்துட்டியாடா? என்னப்பா பாத்துட்டு நிக்கிறீங்க? இந்த கருவாடு கூட எல்லாம் எடுத்து வண்டியில வைங்க. எம்பிட்டு கருவாடு யாருக்கு? எல்லாம் உனக்குதான்ப்பா. நீதான் ஒரு நாள் கூட கருவாடு இல்லாம சாப்பிட மாட்டியே. அது சரி, ரயில்ல என் கூட நிறைய பேர் வருவாங்களே, அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு? எல்லாம் உனக்குதான். ஒரு ஆளா போய் 2 ஆளா திரும்பி வரணும். சரிம்மா. இந்த கூட எல்லாம் வண்டியில தூக்கி வச்சுட்டு நீ ஸ்டேஷனுக்கு வா. ஆகட்டும் தம்பி. வேலு தம்பி, பட்டணத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, பேரன் பட்டணத்துல இருக்கா, இதை கொண்டு போய் கொடுத்துருங்க. நீங்க தான் இந்த ஊர்லயே சொன்ன சொல் தட்டாம செய்யற பிள்ளையாச்ச. இத வேற சொல்லிட்டீல, நீ மறுக்க முடியுமா? சரி ஆத்தா, நான் வரேன். இப்படி சொன்னா எப்படி? கைய கொடுங்க. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது 2ஆ இருக்கட்டும். போயிட்டு வாங்க. அது சரி, இம்புட்டு கருவாடுதுன்னா 2 இல்ல 3 தேவைப்படும். வரமா. மீட்டர் மேல 10 பைசா கொடுப்பானா சார்? சார் உங்களுக்கு வண்டி வேணாமா? வண்டி சார், நான் தான் சார் முதல்ல கூப்பிட்டேன். ஆமா, என் வண்டி கொஞ்சம் வாய் சார். கொஞ்சம் எப்படி அவரது இடுப்ப உங்ககிட்ட கழட்டி கொடுத்துட்டு தலையை அவர்கிட்ட கொடுக்கறதா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க யார் வண்டியில போறதுன்னு. சார் யார் தெரியுமா? நம்ம மாமூல் சவாரி. எப்போ நம்ம வண்டியில வருவாரு. எப்போ வருவானா? இதான் முதல் தடவை பாக்குறேன். கண்டுக்காத, கம்னு வா சார். இருங்க இருங்க, சாமான்லாம் வர வேண்டி இருக்கு. திருக்கையெல்லாம் கீழே வைங்க, முருகலா இருக்கிறது மேல வைங்க பார்த்து. அழுங்காம இந்தாங்க, முழு நோட்டா இருக்கு, பிரிச்சு எடுத்துங்க. இந்தாங்க. வேணாம் வேணாம், இந்தாங்க காசு, ஏன் வச்சுக்க. சார் என்ன சார் இது? சாப்பிடுற பொருள் இல்லையா சார்? நீ அந்த வழியா போய்க்க சார். என்னையால பெரிய அட்டூழியமா இருக்கு, கையை பிடிச்சு இழுத்துட்டு இப்ப வேணாங்கற. ஏன்னா ஒரே கரெக்டா மாமா, இந்த கிராக்கி நீயே வலிச்சின்னு போப்பா. நீ தானே மாமூல் சவாரினா, ஓட்டிட்டு போயா. ஒரே கப் அடிக்குது. போகும்போது இந்த கூவ நதி பக்கம் போயிடாதீங்க, பயங்கரமா நார் மாமா கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. ஊர் என்ன கோயம்புத்தூருங்களா? கோயம்புத்தூர் இல்லப்பா, ராமநாதபுரம். ஏங்க அதுவும் தான் நல்ல ஊரு, என்னமோ கொமட்டிக்கிட்டே சொல்றீங்களா? என்னப்பா இது, கூவம் பக்கம் போகாதேன்னு சொன்னேன்ல, எப்படி நாடுது பாரு. யோ கம்னு குந்தியா, நீ வண்டியில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவல. ஏங்க பின்னாடி தானே இன்ஜின், முன்னாடி இருந்து சத்தம் வருது. அது நான் தான்பா. உடம்புடும் சரியில்லைங்க. ஆமாம்பா. சரி, அடங்கின உடனே ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் கருவாடு தாரேன், குழம்பு வச்சு சாப்பிட்டு சரியா போயிடும். பார்த்து மெதுவாயோ, கூட சாயுதியாயோ. என்ன ஐயா அது? அதோ 17 மாடியில் அன்றாயிரம் கூட காயுது. அவரு தான். நிறுத்தியா? என்னையா அது? முத்துசாமி விட தெரியாதா உனக்கு? எனக்கு எப்படியா தெரியும்? சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும். அவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் சொல்றாரு. நான் என்ன குழந்தையா? நீ ரொம்ப எதிர்வாதம் பேசுற. இறங்கினதும் கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன், இப்ப அதுவும் கிடையாது, வெறும் வண்டி சத்தம் தான். போயிடாத இரு. வாட்ச்மேன், இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா? நீங்க தானா? முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க. வாங்க வாங்க, வண்டி எடுங்க. கைதா அத்தாவா ஓட்ட கையில கடிச்சா நாரிடுவேன். நல்லா பேர் வச்ச ஆட்டோன்னு ஆட்டுன்னு ஆட்டி எடுத்துட்டியா? நிறுத்தியா? மனோ விடும் தெரியாதா உனக்கு? யார் பாரு மனோ? யாரா? என் ஃப்ரெண்டியா? இந்த கூட எல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதையா எடுத்துட்டு வா. அடாடா அழகா இருக்குல்ல வீடு. வா. என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிட்டு முழுகாம இருக்கியா? வா. நீ பட்ட பகல்ல முகமூடி கொள்ளக்காரன். அவர் அடிக்காதீங்க, அவர் ஆட்டோக்காரருங்க. ஆட்டக்காரா இருந்தா பாட்டக்காரா இருந்தா எனக்கு என்னங்க? அவன் மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா? இது மனோ வீடு தானே? ஏன் மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரெல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல ஐ மீன் இல்லைங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோவோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங்க. ஆட்டோக்காரர் காசு என்னங்க? காசு கூட வாங்க போறாரு. நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாமே இருக்கு. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது.
சீக்கிரமா வாடா. நானோ ஏங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க, குழம்பு வச்சு கொண்டு வந்துட கூடாது? ஹலோ டேய் வேலா எப்படா வந்த? வாட் a pleasant surprise. என்ன செட் போட்டிருக்க? கருவாடு சென்ட். ஓ கருவா. மோந்து பாரு. வா வாளே கருவாடு. வாட் இஸ் திஸ்? டேய் இது யாரு? கருவாடு. ஓஹோ. இவ இருக்கிறது தெரிஞ்சா அதை எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. டேய், அப்புறம் வேலா எடுத்துட்டு போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல்லுன்றத ஞாபகம் வந்துச்சு. நான் இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு. அப்புறம் சொல்றேன் இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான். ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டே அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன். இவன் தான் ஃப்ளூட் ராமசாமி. ட்ரம்பெட் ஃப்ளூட்டு சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சை பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா, நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல? நான் ஒரு 2-3 மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாடை குழம்பு வச்சு தின்ட்டு போயிடலன்னா? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க எல்லாம் என்ன துணி துவைக்க வந்தோம்? இல்ல தோசை ஆம்லெட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பலி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி. யோ, யார்கிட்ட கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போற? கசாப் கடையில ஆட்டை கட்டிட்டாட வெட்டுறாங்க, குனிய வச்சு கப்புன்னு வெட்டுறது இல்ல? அது மாதிரி தான். டேய் யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சால கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது 3 வயசுல எடுத்த போட்டோ. இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பா. இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில சூனாமண ராவுத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார். உடனே கிழிச்சிடலாம். எது? வெத்தலையத்தான். வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, ஏதா இருக்காங்கறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவான்டா. டேய் அதெல்லாம் வேணாம்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் ஆரம்பிச்சிட்டு பாத்தியா? நீ ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா. தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மணி மாதிரி நட்டுக்கிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ. போடா தேவன ஊதுறா. என்னப்பா பண்றது? டேய் அழுகுறாரா பாரு. சார் நானே அழுவல, நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அது நினைச்சு ஏன் அன்னைக்கு நீ அழலையாகும்? கிண்டலா பண்ற? எஸ் மேன். இந்த போட்டோவை என்ன மேன் பண்ணணும்? கிழிச்சு தூர போட்டு. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கற. வாட்மேன் என்ன வாட்டு போட்டுங்கற? மண்டையில மசிறதா இல்லனா மூளையாவது ஊர்காய் அளவுக்கு இங்கயாவது இருக்க வேண்டாம். சாரி சார், விட்டா இப்படித்தான் தலையில கை வைப்பான். எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிங்களேன் ப்ளீஸ். உனக்காக பண்ற தம்பி. இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு முன்ன காணாம போச்சுன்னு சொன்னேன்? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க? ஒரு மாயிர கோதோ. பாத்தியா, இந்த ஆள் திட்டுன்னு கோச்சிட்டியே. இந்த ஆள் வயசு என்ன மயிர் கேக்குறான்? ஹலோ என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க? சார் நீங்க முடிய தானே அப்படி சொன்னீங்க? எஸ் எஸ். இது பாத்தியா, ஒரு முடி கொடுங்க, அந்த முடிக்கான முகத்தை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறத அப்படி சொல்றேன். அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? தில்லாலங்கடியா? ஒண்ணு வேணாம், நீங்க இதை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே பாரு. இப்போ 10 வயசுல எப்படி இருக்கும், 12 வயசுல எப்படி இருக்கும், 15 வயசுல எப்படி இருக்கும், 16. சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் Dress போட்டு காட்டிடுங்க சார். இவங்க கண்ணுங்க எல்லாம் சரியில்லை. ஏப்பா அதுக்கு தானே வந்தது. தெரியுமே.
ட்ரெஸ்ஸோடயும் நல்லாவே இருக்கு